ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருப்பது, நமக்கு திண்டுக்கல் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள். பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொள்ளாச்சி டு பழனிக்கு 62 கிலோமீட்டர் ரயிலுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 95 லட்சம் ரூபாய்க்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையத்திற்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு லிப்ட் போடுவதற்கு 1.25 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். லிப்ட் போடுவதற்கு, வயதானவர்கள் ஏசி போவதற்கு லிப்ட் போடுவதற்கு 1.25 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அங்குள்ள ரூம்களுக்கு சரி பார்க்க 65 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது. யார் வாங்கி கொடுத்தது? அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். யாரிடம்? பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஏதேனும் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறதா? யார் சிறந்த முதலமைச்சர்?